நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோமோ, அந்த ஒரு 3 ரகசியங்களை நம்ம வாழ்க்கையில் நமக்கு உணர்த்துது. அவர் செய்கிற உருவங்கள் அனைத்தும் அப்படியே நிஜத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கும். அவர் அந்த இன்வால்மெண்ட்டோட வேலை செய்கிறதுனால அந்த கல்லில் அவர்கிட்ட பேசும். திறமையான ஒரு சிற்பக் கலைஞன் இந்த கதையில். நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் ஒரு 15 நாள் 20 நாள் நான் உன்னை வடிவமைச்சு ஒரு சிலையாக்கிடுறேன். ஒரு 2 அடி 3 அடி அடித்த உடனேயே அந்த கல்லுக்கு பயங்கரமான கோபம். சிற்பி, இதுக்கு மேலே என்னை எதுவும் தொடாத, நீ ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துகிற, காயப்படுத்துகிற, என்னை விட்டுடு, குப்பையில் இருக்கிறதுனால எனக்கு சரியாக உன்னோட குவாலிட்டி என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் நாளைக்கு வரேன், செதுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வராரு. என்னை ஒளியை கொண்டு அற்புதமாக படைக்கிறதுக்கு எல்லா ஒத்துழைப்பும் நான் கொடுக்குறேன், சிறப்பாக செயல்படுத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அந்த கல் கெஞ்சுது. குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணிவிட்டு தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறார். ஒரு நேச்சுரலான ஒரு தெய்வமாக அது மாறிச்சு. அந்த சிலையும் அந்த சிற்பிக்கு நன்றி சொன்னது. குப்பமேட்டில் இருந்தேன், என்னை இந்தளவுக்கு எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி என் காலில் விழுகிற அளவுக்கு செஞ்சிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. வெளியில் வரும்பொழுது ஒரு கல் இவரை கூப்பிடுது. அந்த கல் அழுகுது. என்ன தெரியலையா, ஃபஸ்ட்டு அந்த தெய்வம் செய்கிறதுக்கு என்ன தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஒரு நாள் ஒரு 2 அடி அடித்தோடனே நான் வேணான்னு சொல்லிட்டேன், அந்த வழியை நான் தாங்கியிருந்தால் இன்றைக்கி நான் உள்ளே இருந்திருப்பேன். இன்றைக்கி பாருங்கள், போகிறவங்க வரவங்கெல்லாம் என்னை மிதிச்சிட்ருக்காங்க, நான் என்ன செய்கிறதுனே தெரில, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நம்ம வெற்றி அடையணும்னா சில வழிகளை தாங்கி தான் ஆகணும். தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போடாதீங்க. குப்பையில் இருக்கிறவங்க கூட ஒரு நாள் மிக உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். நிறைய வழிகள், அந்த வேதனைகள் ஒரு சில காலகட்டங்களில் சந்தோஷத்தை கொடுக்கும். அன்பு வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை ஒரு கதை வடிவில் இருக்குங்க, சிறப்பாக பார்க்கலாம். இந்த கதை நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவையான இலக்கை அடையிறதுக்கு 100% பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தன்மையில் இந்த கதையை சொல்கிறேன். இந்த பிரபஞ்ச ரகசியம் ஒரு 3 விஷயங்களை நமக்கு உணர்த்தும். பிரபஞ்சம்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு மேலே இருக்கிற சக்தி, அது இயற்கைன்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம். ஸோ நமக்கு என்ன பிடிக்குமோ, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோமோ, அது அந்த ஒரு 3 ரகசியங்களை நம்ம வாழ்க்கையில் நமக்கு உணர்த்துது. ஸோ அந்த 3 ரகசியங்களை இந்த கதையின் மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி செய்கிறேன். சிறப்பாக இதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா வாழ்க்கையில் உங்கள் தேவைகள், இலக்கு எது கோல்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ 100% தட்டி தூக்கலாம். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த வீடியோனுடைய முடிவில் செயல் வடிவம். சரி, ஓகே சார், நான் நிறைய செஞ்சுட்டு தான் சார் இருக்கேன், எனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பயிற்சி, ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ். என்ன நீங்கள் மனதளவில் நீங்கள் செயல்படுத்தினா உங்களோட கோல், உங்களோட அச்சீவ்மெண்ட், உங்கள் தேவைகளை எப்படி தட்டி தூக்கலாங்கிறதையும் இந்த வீடியோனுடைய முடிவில் சொல்லியிருக்கேன். ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சிற்பக் கலைஞன்னா தன் ஒளியால் கல்லை செதுக்கி ஒரு உருவத்தை படைக்கக்கூடிய ஒரு திறமையான சிற்பக் கலைஞன் நலமாக அந்த ஊரில் சில வேலைகளை, அற்புதமான வேலைகளை தொழில் நயத்தோட சில உருவங்கள், கடவுள், பல உருவங்களை அற்புதமாக அமைச்சிட்டு இருந்தார். அந்த ஊரில், பக்கத்து ஊர்லேருந்து நிறைய பேர் ஒரு கோயில் கட்டணுன்னா அவர்கிட்ட தான் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு தொழில் நயத்தோட, இன்வால்மெண்ட்டோட அந்த வேலையை செய்வார். ஓகேங்களா? அவர் செய்கிற உருவங்கள் அனைத்தும் அப்படியே நிஜத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த கல்லில் அவர்கிட்ட பேசும். நான் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, அவர் அந்த இன்வால்மெண்ட்டோட வேலை செய்கிறதுனால அந்த கல்லோடு அவர் பேசுகிற அளவுக்கு திறமையான ஒரு சிற்பக் கலைஞன் இந்த கதையில். ஸோ அந்த கிராமத்தில் ராஜா மந்திரிகள்லாம் கூப்பிட்டு நம்ம ஒரு கோயில் கட்டிகிட்ருக்கோம், அந்த கோயிலுக்கு எனக்கு ஒரு அற்புதமான சிலை வேணும், ரொம்ப சிறப்பாக இருக்கணும், எல்லா மக்களும் அந்த கோயிலுக்கு வந்து கும்பிடணும், தன்னோட கவலைகள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாமே இந்த கடவுள் நிவர்த்தி செய்யணும், அந்தளவுக்கு அந்த சாமி சிலை தத்ரூபமாக இயற்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன் மந்திரிகிட்ட பேசுகிறார். உடனே அந்த மந்திரிகள் சொல்கிறாங்க, சார் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு சிற்பக் கலைஞன் இருக்கார், ரொம்ப அற்புதமாக வேலை செய்வார் சார், நான் நிறைய கோயில் அவர் பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், நம்ம கூப்பிட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி மந்திரிகள் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அரசரும் சொல்கிறாரு, சரி அவரை நாளைக்கு வர சொல்லுங்கள், நம்ம எந்த மாதிரி அளவுகள், என்ன உருவத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்பகங்களை, அதாவது அந்த எந்த இடத்துல சிலை அமைக்கப்படுதோ அந்த இடத்த கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அடுத்த நாள் அந்த சிற்பக்கலைஞன் அந்த ராஜா அரண்மனைக்கு வராரு. மந்திரிகள், ராஜாக்கள் அந்த கோயிலை போய் பார்வையிடுறாங்க. தனக்கு எந்த மாதிரி உருவத்தில், என்ன ஹைட்டில், என்ன அகலத்தில், நீளத்தில் சிலை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர் சொல்கிற ஒரே ஒரு கண்டிஷன்,
நீங்கள் செய்கிற சிலை ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். மக்கள்கள் வந்து பார்த்தாங்கன்னா அந்த இறைவனையே பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுக்கணும். உங்களுக்கு என்ன பொற்காசுகள் வேணுமோ சிறப்பாக வாங்கிக்கிங்க. ஆனால் அந்த சிலை மக்களை பார்த்து பேசுகிற அளவுக்கு பிரமிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறாரு. உடனே அந்த சிற்பக்கலைஞன், முடிந்தளவுக்கு நான் முயற்சி செய்கிறேன் சார். நான் செய்கிற அனைத்து சிலைகளுமே மிகுந்த இன்வால்மெண்ட்டோடு தான் நான் சிறப்பாக வேலை செய்கிறேன். உங்களுக்கும் நான் அற்புதமாக செயல்படுத்தி கொடுக்குறேன். இறைவன் அருளால் நலமாக நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுப்பக்கம் போகிறாரு. ஏன்னா சிலை செய்யணும்னு கமிட்மெண்ட் வாங்கிட்டார். அந்த ராஜா ஒரு 30 நாளில் எனக்கு ஒரு அற்புதமான சிலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி அப்படின்ட்டு அந்த அரசபையில் ஒத்துக்கிட்டு அந்த கோயில் கட்டிகிட்ருக்கிற இடத்துல இருந்து காட்டுப்பக்கம் போகிறாரு. ஏன்னா அந்த சிலை செய்யணும், 30 நாள் தான் டைம் இருக்குது. நம்ம ஒரு மிக நல்ல அழகான கற்கள் வேணும், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கற்கள் வேணும்னு சொல்லி காட்டுப்பகுதியில் போகிறாரு. ஒரு அழகிய நந்தவனம் பார்த்திங்கன்னா, ஒரு இயற்கை சூழலில் ஒரு அற்புதமான ஒரு கல் இருக்குது. பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு. அந்த கல் அந்த இறைவன் செய்கிறதுக்கு அந்த தெய்வங்கள் அந்த இடத்துல அந்த கோயிலுக்கு செய்யக்கூடிய அற்புதமான சைஸில் இருக்குன்னு ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. அந்த கல்லோட பேசுகிறார். கல்லே, நான் இப்போ தான் அரசரை பார்த்துட்டு வரேன். ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் ஒரு 15 நாள் 20 நாள் நான் உன்னை வடிவமைச்சு ஒரு சிலையாக்கிடுறேன். நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் அமர்ந்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் உன்னை வந்து பார்ப்பாங்க, உன்னை வணங்குவாங்க. நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த சிற்பி அந்த கல்கிட்ட பேசுகிறார். உடனே அந்த கல் சொல்லுது, ஓகே, நீங்கள் வந்து என்னை செதுக்குங்க, எனக்கு ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் தன் பற்றைக்கு போயிட்டு உளி சுற்றி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லை செதுக்கிறதுக்காக 1 அடி 2 அடி அடிக்கிறார். ஒரு 2 அடி 3 அடி அடித்த உடனேயே அந்த கல்லுக்கு பயங்கரமான கோபம். சிற்பி, இதுக்கு மேலே என்னை எதுவும் தொடாத, நீ ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துகிற, காயப்படுத்துகிற, அந்தளவுக்கு நான் போய் உடச்சி நான் வருத்தப்பட்டு அந்த இடத்துல போய் நான் தெய்வமாக இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. என்னை விட்டுடு, தயவு செய்து என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லுது அந்த கல் சொல்லுது. உடனே இவருக்கு வருத்தம், என்னடா நம்ம சிறப்பாக செய்யலான்னு சொன்னோம், திடீர்னு இந்த மாதிரி கல் சொல்லிடுச்சேன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அமைதியாக திரும்பி போகிறாரு. திரும்பி போகிறப்ப பக்கத்துலேயே ஒரு குப்பை குளங்கள் அடங்கிய ஒரு இடம் இருக்குது. நிறைய குப்பைகள் நிறையா இருக்குது. அந்த இடத்துல ஒரு கல் அவரை கூப்பிடுது. இவருக்கு அந்த இடத்துல சுற்றி சுற்றி பார்க்குறாரு, எந்த இடத்துலையுமே கல் இல்லை. அப்புறம் நான் அந்த குப்பைக்குள்ளே தான் இருக்கேன், என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த கல் பேசுது. என்ன உங்களுக்கு வேணும்னோடனே, இல்லை நீ அந்த கல்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன பயன்படுத்துங்க, என்னை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி அற்புதமான ஒரு சிலையை அந்த ராஜா கிட்ட கொடுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சிறப்பாக செய்யுங்க, நீங்கள் கேட்குற மாதிரி நான் எல்லா ஒத்துழைப்பும் 15 நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிலை சொல்லுது, அந்த கல் சொல்லுது. உடனே இந்த சிற்பிக்கு, நீ குப்பையில் இருக்கிற, இவ்வளோ குப்பை இருக்குது, உன்னை நான் எடுக்கணும் அப்படின்னாலே நான் ஒரு 2 நாள் வேலை செஞ்சு தான் உன்னை நான் வெளியிலேயே எடுக்க முடியும். இவ்வளோ குப்பையில் இருக்கிற, அந்தளவுக்கு நீ அந்த தெய்வமாக மாறுவியாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசனை பண்ண டைம் கொடுன்னொன்னே, இல்லை நீங்கள் செயல்படுத்துங்க, 100% நீங்கள் என்னை ஒளியை கொண்டு அற்புதமாக படைக்கிறதுக்கு எல்லா ஒத்துழைப்பும் நான் கொடுக்குறேன், சிறப்பாக செயல்படுத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அந்த கல் கெஞ்சுது. உடனே அந்த சிற்பி, சரி ஓகே, நமக்கு அந்த கல் கிடைக்கல, ஏதோ இந்த கல் சொல்லுது, சரி பார்க்கலாம், நீ எந்த தரத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனால் குப்பையில் இருக்கிறதுனால எனக்கு சரியாக உன்னோட குவாலிட்டி என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் நாளைக்கு வரேன், செதுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வராரு. குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணிவிட்டு தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அவர் செதுக்க 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 அந்த கல் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு உருவம், ஒரு நேச்சுரலான ஒரு தெய்வமாக அது மாறிச்சு. அப்போ தான் அவர் நினைக்கிறாரு, பரவாயில்ல, நான் கூட இந்தளவுக்கு நினைக்கல, ஆனால் அருமையாக நீ ஒத்துழைச்ச, ரொம்ப அற்புதமாக உருவம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கலை நயத்தோட அந்த கல்லும் சந்தோஷமாக இருக்குது, இந்த சிற்பியும் சிறப்பாக அந்த வேலையை செய்து முடிக்கிறாரு. 15 நாள் 20 நாள் அந்த வேலையை அற்புதமாக முடிச்சிட்டாரு. முடித்த உடனே அந்த சிலையை கொண்டு போய் அந்த கோயிலில் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே ராஜாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எவ்வளோ அற்புதமான சிலை செஞ்சுருக்கப்பா, நானே அசந்துட்டேன், ஊர் மக்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும், அந்த தெய்வமே நேரில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அந்த சிலையை தொட்டு கும்பிட்றாரு அந்த ராஜா. உடனே அந்த கல்லுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். குப்பையில் இருந்துண்டா இன்றைக்கி இந்த ராஜா நம்மளை தொட்டு கும்பிட்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சிற்பிக்கிட்ட சொல்லுது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த கும்பாபிஷேகம் நாட்கள் 30 நாளுக்கு அப்புறம் வருது.
அந்த கோயில் அந்த சிலையை வச்சு சில பூஜைகள்லாம் செய்கிறாங்க. அந்த நாட்டு மக்கள் அனைவரும் வந்து அந்த தெய்வத்தை கும்பிட்றாங்க. ரொம்ப இயற்கையாக தத்ரூபமாக இருக்குது. அதை பார்த்து அந்த ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சிற்பி என்ன பணம் எதிர்பார்த்தாரோ அதை விட அதிகமான பொற்காசுக்களை கொடுக்குறார். ஏன்னா அந்தளவுக்கு பிரமிப்புக்கு தகுந்த வகையில் அந்த சிலையை வடிவமைச்சிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஒவ்வொரு ஊர் மக்களும் அந்த சாமியை பார்த்துட்டு தன் கவலைகள், வேதனைகள், வருத்தங்களை வேண்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கோயிலிருந்து வெளியில் போனாங்க. அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, கும்பாபிஷேகம் இந்த டேட்டில் வச்சுருக்கோம், நீங்கள் அவசியம் அந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லி அந்த சிற்பியை கூப்பிட்றாரு. அந்த சிற்பியும் அந்த கோயிலுக்கு போகிறாரு. போன உடனே இவருக்கே தன்னை அறியாமல் அப்படியே சாமி கும்பிடுறாரு. அந்தளவுக்கு அந்த சிலை ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த சிலையும் அந்த சிற்பிக்கு நன்றி சொன்னது. குப்பமேட்டில் இருந்தேன், என்னை இந்தளவுக்கு எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி என் காலில் விழுகிற அளவுக்கு செஞ்சிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, நான் காலம் இருக்கிற வரைக்கும் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கல் அந்த சிற்பிக்கிட்ட நன்றி சொல்லிச்சு. சரி, சிறப்பாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்லிவிட்டு இவர் அந்த கோயிலை விட்டு வெளியில் வராரு. வெளியில் வரும்பொழுது ஒரு கல் இவரை கூப்பிடுது. சிற்பி, என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி படிக்கட்டு இறங்கும் பொழுது அந்த படியில் இருக்கிற கல் இவர்கிட்ட சொல்லுது. என்ன, எனக்கு தெரியலையே, அடையாளம் தெரியலையே, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த கல் அழுகுது. என்ன தெரியலையா, ஃபஸ்ட்டு அந்த தெய்வம் செய்கிறதுக்கு என்ன தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஒரு நாள் ஒரு 2 அடி அடித்தோடனே நான் வேணான்னு சொல்லிட்டேன், அதனால் என்னை விட்டுட்டு அந்த கல்லை நீங்கள் எடுத்து இன்றைக்கி எல்லாருமே அவங்கள வணங்குறாங்க, எனக்கு கொஞ்சம் தெரியாமல் போயிடுச்சு, அந்த வழியை நான் தாங்கியிருந்தால் இன்றைக்கி நான் உள்ளே இருந்திருப்பேன், இன்றைக்கி பாருங்கள் போகிறவங்க வரவங்கெல்லாம் என்னை மிதிச்சிட்ருக்காங்க, நான் என்ன செய்கிறதுனே தெரில, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நீங்கள் அன்றைக்கி எவ்வளவோ சொன்னீங்க, நான் கேட்கல, இப்போ நான் வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கல் அழுதுது. இவ்வளோதாங்க கதை. இந்த கதையிலிருந்து ஒரு 3 நல்ல விஷயங்கள் நமக்கு இந்த கதையில் உணர்த்துது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அது என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு என்ன 3 விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 3 விஷயங்களில் தான் நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த இறைவன் அல்லது இந்த இயற்கை அல்லது இந்த காஸ்மிக் அல்லது இந்த பிரபஞ்சம் நமக்கு இந்த 3 விஷயங்களை தான் உணர்த்துது. இந்த 3 விஷயங்கள் நமக்கு புரிஞ்சால் வாழ்க்கையில் நம்ம இலக்கு, நம்ம தேவைகள், நம்ம கோல் என்ன செட் பண்ணுறோமோ சிறப்பாக அடித்து தூக்கலாம். இவ்வளோதாங்க கான்செப்ட். ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த 3 விஷயங்கள் இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாங்க, முதல் விஷயம், நம்ம வெற்றி அடையணும்னா சில வழிகளை தாங்கி தான் ஆகணும். புரியுதுங்களா? 2வது விஷயம், தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போடாதீங்க. குப்பையில் இருக்கிறவங்க கூட ஒரு நாள் மிக உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். 3வது விஷயம், நிறைய வழிகள், அந்த வேதனைகள் ஒரு சில காலகட்டங்களில் சந்தோஷத்தை கொடுக்கும். அது நீ செயல்படுத்தினால். மற்றவங்க யாரும் செயல்படுத்த மாட்டாங்க. நீ முயற்சி செய்தால், நான் முயற்சி செய்தால் இன்றைய வழி நாளைய சந்தோஷத்துக்கு வழிவகுக்கும். இவ்வளோதாங்க இந்த 3 விஷயங்கள். கரெக்டுங்களா நீங்கள் நினச்சது? இந்த 3 விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் நல்ல வேகமாக அடுத்தடுத்த ஸ்டெப்பை கரெக்டாக எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். பரவாயில்ல சார், இந்த 3 விஷயங்கள் எனக்கு தெரியல, ஒரு விஷயங்கள் தான் தெரிஞ்சிச்சு, கவலையே படாதீங்க. நான் ஒரு சூட்சமம் சொல்லிக் கொடுக்குறேன், ஒரு ப்ராசஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை நீங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே புரிஞ்சு நீங்கள் உங்கள் என்ன பிரச்சனை வேணால் அங்கே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல விதமான வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள். ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, ஏமாற்றிருப்பாங்க. ஒருத்தர் நமக்கு பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், நம்ம ஒருத்தருக்கு பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம சொல்கிறத நம்ம பசங்க கேட்க மாட்டாங்க. நம்ம நினச்ச மாதிரி அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியாது. நம்ம நினச்ச மாதிரி வேலை கிடைக்காது. நம்ம நினச்ச படிப்பை படிக்க முடியாது. நமக்கு பொருளாதாரம் டைட்டில் இருக்கலாம், இல்லை பொருளாதாரம் அதிகமாக இருக்கலாம், வருத்தங்கள் வேதனைகள் நிறையா இருக்கலாம். ஒரு சொத்து வரணும்னு நினைப்போம், வராமல் இருக்கும். ஒரு கோர்ட் கேஸ் இருக்கும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மனசை போட்டு வருத்தத்தோட, குழப்பத்தோட, வேதனையோடு இருக்காதீங்க. இந்த பிரபஞ்சமே 3 வழிகளை தான் சொல்லுது. இந்த கதையின் முடிவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த 3 வழிகள் சிறப்பாக நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வருத்தங்கள், வேதனைகள் இல்லாமல் எப்படி நம்ம மனதளவில் உயர்வாக இருக்கணும்னா ஒரு 6 விதமான ஆழ்மன பயிற்சிகள். அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம் மற்றும் கருணை தியானம். லிங்க் நான் அனுப்பியிருக்கேன். சிறப்பாக பாருங்கள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும். என்னங்க, ஒரு சிலருக்கு ஒரு 5 பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஒரு 6 பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஒரு 2 பிரச்சனை இருக்கலாம். அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும்
அன்பு தியானம் மஸ்ட்டு நீங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் கேள்வி தியானம், சிறப்பு தியானம், கருணை தியானம், அட்லீஸ்ட் ஒரு 3 தியானம் நீங்கள் செயல்படுத்த உங்கள் இலக்கு எதுவோ 100% நீங்கள் தட்டி தூக்கலாம். சிறப்பாக செயல்படுத்திட்டு வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இந்த கதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த கதை எனக்கு தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் உங்களோட சிறப்பான ஒரு தேவைகளை, ஒரு கோலை, ஒரு அச்சீவ்மெண்ட்டை, ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும் நம்பிக்கையோடு தான் இந்த கதையை கொடுத்துருக்கேன். சிறப்பாக அந்த ஆழ்மன பயிற்சிகளை செயல்படுத்துங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, 100% நீங்கள் வெற்றி அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான கதையில் வாழ்க்கைக்கு தேவையானதை புரிய வைக்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.